ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம விளையாட போகிற கேம் வந்து பசிஃபிக் வார்ஷிப்ஸ். இதை ஆக்சுவலி நான் கொஞ்சம் விளையாடி வச்சுருந்தேன். ஸோ அதை இன்னும் கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பாருங்கள். ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம கூட 2 புது கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு சேனல் கூட வச்சுருக்காரு. அதில் ஒருத்தர் வந்து அந்த சேனல் பேர் வந்து அஸ்வந்த் 2014. ஸோ மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க. என்ன சார் பேச மாட்டேங்கிறீங்க? நானும் பேசிட்டு தான் இருக்கேன். தான் கேட்கல என்னடா பேசுறது. சரி, எவரும் புது கெஸ்ட்டு தான். ஸோ நம்ம சேனலில் போட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப சாரி. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டக்குன்னு போடா, வளவலன்னு கேட்காதடா. ஃபைண்டிங் பிளேஸ்டா, ப்ரிப்பேரிங் பிளேஸ். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஒரு மேட்ச் ஆடிட்டு 2 பேர்கிட்டையும் கொடுக்க போகிறேன். இந்த கேமை சொல்லி கொடுக்குற மாதிரி. டேய், எனக்கு ஒரு இடம் தெரியாது. என் பேர் தான் தீனா. பக்கத்தில் இருக்கவன் பேர் அஸ்வந்த். ஐயோ பாவக்கு. இந்த கேம் ஆக்சுவலி பாப்புலரே இல்லை ஆக்சுவலி. ஸோ இவங்க தான் நம்ம டீம்மேட்ஸு. ஃபோர் ஷாட்ஸ் இந்த பக்கம் திரும்பி வச்சேன். பாருங்கண்ணே எவ்வளோ பொறுமையாக போகுதுன்னு. எனக்கு இது ரொம்ப காண்டாக இருக்குது. ஏன்னா இந்த பெரிய பெரிய ஷிப்புலாம் நிறைய வெப்பன்ஸ் தூக்கிட்டு போகிறதுனால. வாடி, இந்த கேமோட கான்செப்ட் என்ன முதல்ல எனக்கு தெரியல. அதாவது இங்கே பாயிண்ட்ஸ் தெரியுதுல மேலே, அதில் நம்ம வந்து ப்ளூ டீமு, அவங்க வந்து எதிரில் வந்து யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். 300 இருக்குதா? ஐயோ, ராக்கெட் அட்டாக்கு. ஆமாம், டார்ச் டே இது வைக்கிறாங்க. யூரோப்பா நெக்ஸ்ட்டு பாடி வா. ஐயோ, நான் பின்னாடி ஒளிகிறது சேஃப். வர்றா சட்டடா, ரத்தடா கில்லா. இந்த பாயிண்ட் எப்படியாச்சும் கேப்சர் பண்ணி ஆகணும். ரொம்ப முக்கியம். ஓடு தைக்கிற இப்போ செத்தான். ஆடா, இன்னும் ஹெல்த் இருக்கு. ஏன் டேமேஜ் இவ்வளோ கம்மியாக போகுதுடாடா? புர்ரா. ஆஹா, டார்பீடோ த்ரெட்டு. நம்ம ஷீல்டு போட்டுக்கணும். இப்போ அவன் அந்த பக்கம் போயிட்டான். வேறு எனிமீஸ் தேடி போகிறேன். வேறு எனிமீஸ் அந்த பக்கத்தில் ஒருத்தன் அப்படியே போகிறாங்க. ஏண்டா கப்பல் மூடிச்சு. ஆமாம், டீம்மேட்டுக்கு ப்ளூ தான் நம்ம ஆக்சுவலி. டீம்மேட் காலி. ஓ, யூரோப். அதான் நான் பாடினானே பிடிக்காது உங்களுக்கு. ட்ரிப்பிள் கில் போடு. 3 ஷிப்பை மறுபடியாக பண்ணி வச்சு. என்னடா 659? இல்லை எனக்கு புரியல. ஷீல்டு போட்டுக்கிறது பெஸ்ட்டு. நான் அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் மட்டும் கொடுத்துடலாம். டே பக்கத்துலேயே வராமல் பார்த்தியா? ஷீல்டு யூஸ் பண்ணுற நிலைமையில் வந்தாச்சு. இப்போது அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஆரோ ஏதாச்சும் கொண்டுடலாம். ஐ திங்க் இதுதான் என்னோட எண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 600 HP தான் இருக்குது. அதான் இந்த இன்னும் 3 ஷிப் இருக்குது. டோன்ட் வரி.
இந்த கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஆமாம், இது கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் இதான் டம்மி டம்மி இது. பட் இருந்தாலும் டம்மின்றாங்க. பட் அடிக்கும். ஆமாம் அடிக்கும். போடு கில்லு. ஷீல்டு இதுக்கு இல்லை. இந்த அப்கிரேடு பண்ண முடியாது ஆக்சுவலி. இதில் பண்ண முடியாது. பண்ணியிருந்தேன்னா நான் எப்பயோ பண்ணியிருந்தேன். அவன் அடி மட்டும் ஏன் அடிக்கிறான்டா. கொஞ்ச நாள் இந்த கொஞ்சம் இருக்கும். மிஸ் ஆகுதுடா என் அடி. படிச்சு போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஓய்யோ ஏன்டா யூரோப்பா மலை கொஞ்சம் என்னடா இதெல்லாம் டம்மி ஷிப்புடா. இப்போ வருவான் பாடுறான் நம்ம தலைவன். இந்த செட்டு இதில் மட்டும் உனக்கு கஷ்டம்டா. கேலக்ஸி இன்னும் இருக்கான். டோன்ட் வெரி. கேலக்ஸிலாம் இன்னும் இருக்கான். 4 கில்லு பண்ணியிருக்கேன். 4 கில் பண்ணியிருக்கேன். ஒரு கில் பண்ணுறது இதில் பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு? நினச்சேன் ஏண்டா அவனுங்க என்னென்ன ஷிப்பெல்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா? ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு. அந்த யூரோப்பா பாவம் வாய்ந்தா கூட அழுவும். பாத்தியா நல்லா டேமேஜ் இது எது போட்டேன். கம்மியாச்சா அவ்வளோதான் போட்டு தைக்கிறேன். பாரு யாரோ அவன் டம்மி பாப்பாடா. பின்னாடி ஒன்னே ஒன்று மட்டும் பின்னாடி வந்துட்டானே. பின்னாடி யூரோப்பா. ஆமாம் யூரோப்பா பாவம். யாரோ டம்மி. நான் எதுவுமே இல்லை. ஹீல் பண்ண போட்டுனே இன்னும் கொஞ்சம்டா. இன்னும் ரெடியாக அதே மாதிரி. இது ஏன்டா ஹீல் ஆக மாட்டேங்குது? எனக்கு ஒரு டவுட்டு. வந்துச்சு போகிறாங்க. குறி வைக்கிறது கஷ்டம். அதான் சொன்னல இங்கேருந்து குறி வைக்கிறது கஷ்டம்டா. அவன் ஹூஸ் தட் நான்சென்ஸ்? அவன் பேர் அதுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிட்டான் பாரு. யூரோப்பா இருடா. இந்த யூரோப்பாவை முடிச்சிடலாம்டா. முதல்ல ரெட்டுடாங்க போடு. ட்ரிப்பிள் கில். டே இந்த பக்கம் யூரோப்பாட பேர் அதுக்குள்ளே அதுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிட்டான். ஸோ இந்த மேட்ச் டைட்டாக போகுதுடா. டேய் நம்ம 245 தான்டா பாயிண்ட்ஸு. டேய் நம்ம என்னடா ப்ளஸ் ஆகிட்டே போகிறான் அவங்களுக்கு. அங்கே போகிறா டி 10 ப்ளஸ் ஆகுறான். ஏறா ஷீல்டா 700 எடுத்துட்டானுடா டி. 700 ஐயோ மறியடா. நம்ம தலைவன் அடிப்பான்டா. இப்போ பின்னாடி போகிறது தான் எனக்கு ஒரு பெரிய குத்தமாக இருக்குது. அங்கேயே இந்த வரும். நாம இப்படி மறந்துக்கிறோம்.
அது வரான்டா செத்துருவேன் நான். டேய், இதுதான் லாஸ்ட் பட் ஃபாஸ்ட். ஏய் என்னடா ஃபாஸ்ட்டாக தான் போகுது. இவன் தான்டா லெஜெண்ட், ஏன் தெரியுமா? டேய் அவனுங்க இவன்கிட்ட 865டா. இவன்கிட்ட ஹீலிங் பவர் இருக்குது, ஷீல்டும் இருக்குது, லேசர் வெப்பனும் இருக்குது. சரி போடு அங்கே தோறான் பாரு கரெக்டான்னு சொல்லு தலைவா அங்கதான் ஹீரோ சின்ன போட்டுருக்கா. ஐயோ மாடி அதான் அடி வந்துச்சுல இப்போ பார்க்கல. ஆமாம் விழுந்துச்சு பார்க்கல. இங்கே இன்னும் என் கில்ல திருட பார்க்குறான்டா, கில்ல திருட பார்க்குறான்டா. போட்டுறா அடி அடி அடி. இரு நம்ம டீம்மேட்டுக்கு ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். இரு கொலைஷன் எனக்கு என்னன்னா கொலைஷன் ஆகுதுடா சம்மந்தமே இல்லாமல். இரு என்னடா ஒருத்த டீம்மேட்டு கூட வேணும். கரெக்டாக இன்னொரு அடிக்கிறான் அவங்க 100% எவ்வா என்னடா என்ன பண்ணுறேன். ஆனால் கல் மேலே எடுத்துரும் கரெக்டா. அப்படியே ஆனால் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. இவனாண்ட வரும் நான் வருவான். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம். பின்னாடியிலேருந்து அவனாச்சும் வந்துருப்போம். இரு அவன் ஷீல்டு போட்டிருக்கான். ஷீல்டு போட்டிருக்கான். அப்போ போயிடுச்சு. 50 கோழி நீ ஷீல்டு போட்டு என்ன தாண்டா போட முடியும். போடு டிஃபீட்ரா பாயிண்ட்டு கணக்கில் நம்ம தோற்று போயிட்டோம். அவனுங்கன்னா எல்லா ஆளும் காலி. ஆனால் நம்ம பாயிண்ட்டு கணக்கில் தோற்றுட்டோமா? ஆமாம் பாயிண்ட் கணக்கில் தான் நம்ம தோற்றுருக்கோம். பட் நம்ம எல்லாரையும் முடிச்சிட்டோம். தோல்வி கூட இது அசிங்கமாக தோக்காமல் கொஞ்சம் மரியாதையோடு தோற்றுருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று எனக்கு என்னடா பேட்டில் சீசன் ஒரு ஃபஸ்ட்டு டபுள் இரு தாண்டா. ஸோ என்னோடய ஷிப்பை பற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுதான் என் ஷிப்பு. இது என்னோட இது டெக்கு 46,000. இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர் ஆர்டிலரி ப்ரெசிஷன். இது சைபீரியா செகண்டு, அதாவது பெரிய சைபீரியா. இது ரூக்கி. இதான் ப்ரைமரி வெப்பன். கன்னு வந்து மேக்ஸில் இருக்குது. செகண்டரி வெப்பனும் மேக்ஸில் இருக்குது. இதுதான் ஆளுன்னு டெக்கு சாசிஸு ஸ்ட்ரக்சரு டெக்கு. ஸோ எல்லாருக்கும் போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே அது தெரியாத நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இது அருமை, அதாவது சொல்லி கொடுக்கணும் எப்படி விளாடணும்னு. ஆக்சுவலி இந்த கேமை மோஸ்ட்டாக யாருமே விளாட மாட்டாங்க. ஏன்னா இப்போ இல்லை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கேம் ஒன்று இருக்குதுன்னு. இப்போ வந்து என்ன ட்ரெண்டிங்கில் ரோப்ளாக்ஸில் ஸ்டீல பிரைன் டாட்டு க்ரோ கார்டன் கூட இப்போ போயிடுச்சு. அவ்வளோதான். பிளாக்ஸ் ஃப்ரூட்டா இந்த கண்ட்ரோல் ரீவர்க் பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஆனால் இதுக்கு 28,000 தாண்டா இருக்குது ஹெல்த்து. 300 எல்லாம் டம்மி இங்கே பாரு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி தெரியல. ஆமாம்
அங்கே பாரு 1 2 3 பெரிய ஆளுங்க. ஜெயிச்சு இந்த பக்கம் 2 பேர், ரெண்டு தான். 2 பெரிய ஆளுங்க. அதில் 2வது பெரிய ஆள் நான் தான். டிடி கேப்சர் பண்ணிட்டியா? என்ன பொங்கல் டம்மியா? டம்மி பாபா ரெக்ஸா? ஆடி போட மாட்டேன். இல்லை எனக்கு புரியல, இவன் என்ன யூஸ் பண்ணுறான்? அடிக்கியா? அதை இப்போ மாட்டினல வாடி கிட்ட ஐயோ ஐயோ போறான்டா. அது கரெக்டாக போகிறா. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுடா. போ. ஐயோ அடிக்கிறான்டா. அவுண்டா கொலை பண்ணுறேன்னுடா. இந்தா வாங்கிக்கோ. ஓகே 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 ஓகே. ஆரோ 2 தான். யூரோப்பா 2. ஐயோ யூரோப்பா 3 மட்டும். 3 பெருசா இல்லை, ஃபஸ்ட்டு பெருசா. யூரோப்பா இது 2 தான். யூரோப்பா 3 தான் இருக்கிறதுல லோ. 1 தான் கொஞ்சம். நடுவில் வரான்டா குறுக்க வந்த கௌசிக்கு. மாற்றி சொல்கிறீங்க அங்கேயும் வைத்தா ஊராம்பு. சந்தோஷம். கரெக்டாக ஷீட் எடுத்துன்னு அடிக்கிறாம்பு. சந்தோஷம். அவ்வளோதான். இந்த ஆரோ முடிச்சிடுறேன்டே எப்படியாச்சும். இந்த ஆரோ ரொம்ப தலைவலியாக இருக்குடா. டே என்னடா ஒருத்தனையும் காணும்? இல்லை அவன் பக்கத்துலேயே ஒரு நல்ல பிளேயர் இருக்கான்டா. அப்பாடி நம்மளுக்கு உறுதுணையாகும், பாதுகாப்பாகும். ஸ்பீட் தான்டா வச்சுருக்கேன். இதுதான் ஃபுல் ஸ்பீடே. டார்பீடோ த்ரெட்டாப்பா. என் டீம்மேட்டு செத்தான், அது பச்சை தெரியுது. நம்ம கிட்ட 3 நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்கடா. உன் பக்கத்துல இன்னும் நல்ல பிளேயர் இருக்கான்டா நம்ம டீம்ல. அது பக்கத்துல 2 பேர் இருக்காங்க. போற ஏய் சரி ரூக்கி எடுத்துக்கலாம். இல்லை செத்துட்டியா? ஆமாம். சொல்கிறேன். எஸ் ப்ரோ. கைஸ் பவர் பிளேயர்ஸ்டா எல்லாருமே. என் டீம்மேட்டும் இருக்கானுங்கடா தண்டத்துக்கு. இவன் பக்கத்துலேயே இருக்கான்டா இரு, அவனால் 2 பேரை டேக்கிள் பண்ண முடியாது ஒரே நேரத்தில். இரு அப்போ கொஞ்சம் ஒரு கில் பண்ணுறதுக்குள்ள எனக்கு படுது. அப்பா அப்பா அப்பா. ஒரு ஹீரோ இப்போ செத்தான். டே 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 இன்னும் கொஞ்சம் கொலை பண்ணுறான்டா. எவன்டா கில் எடுத்தது? இல்லை அவன் பரவாயில்ல, நல்லது. இன்னொரு பக்கத்தில் வேற ஒருத்தன் எங்கேருந்து அடிக்கிறான்டா சைட்லேருந்து. நினச்சேன் இங்கேருந்து அடிக்கிறான். என்னன்னு சைட்லேருந்து ஒருத்தன் அடிக்கிறான். அவனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தாண்டி போகக்கூடாது. அந்த ரெட் கோடை தாண்டி போகக்கூடாது. ரெட் கோடை தாண்டி தான் போகணும் இப்போதைக்கு. ரெட்டு வந்து அவங்களோட இடமா இப்போ? ஆமாம். அவங்க இப்போ இடத்துல நீ இருக்க பக்கத்துலேயே இருக்கான்டா. இவனை பார்க்கலையாடா? இவனை
2 பேர் அடே மாட்டிக்கினடா. அதில் ஒருத்தன் காலி அவுட்டுன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் நம்ம பிளேயர் இருக்கான். ஷீல்டு இல்லையா அவன்ட்டு இல்லை இப்போ யூஸ் பண்ணுறேன்டா. தப்பிச்சிட்டே இருக்கேன். டே அங்கே போகிற டம்மி பாப்பான்னு லட்சம் சின்ன சின்ன பசங்களாம் அடிக்கிறாங்க. ஹீரோப்பா போடு அப்பா டபுள் இப்போ அவனுக்கு 440 அவன் தான் முடிச்சு விட்டேன். இப்போ 100 வந்துட்டோம் நம்ம. கேலக்ஸி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இரு கேலக்ஸி அது முடியுமா முடியாதா? என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஷிப்பு ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது. அப்பாடி 2 டம்மி பசங்கடா. டம்மி பசங்க போய் போகிறாங்க. ஏய் இரு எவன் என்ன சுட்டான்? தம்பி அவனுக்கு போகிற நம்பர் அவன் தப்பிச்சு போயிடுறான். எந்த சைடு எனக்கு இன்னும் சார்ஜ் ஏறலடா. அதை சார்ஜ் அவனே தான். ஐயோ ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். எங்கே அடித்தாலும் சரி நார்மலாக டே இங்கே இதுக்கு இந்த ஷிப்பு டே என்ன முன்னாடி அவனு இந்த 2 பேரும் ஒன்றா சொல்லுவாங்க. என் கேலக்ஸி அறியாம லைஃப் வந்துட்டு போகிறோம். இன்னும் விட்றா என் ஷீல்டு இறந்துருந்தா. இப்போ செத்தானுடா. பயங்கரமான மேட்ச்டா. 2 ஆரோ வெர்சஸ் நம்ம. கேட்காதுடா ரொம்ப லோ சவுண்ட். இப்போ செத்தடா.
இந்த கோலி நீ பக்கத்துல இல்லடி செத்தாண்டா. ஒருத்தங்காலிடா. அவன் ரீஜெனரேட் ஆகி வரான்டா. நான் ஒருத்தந்தான் இருக்கிறேண்ணா. அப்படியா? நான் ஒருத்தந்தான் இருக்கேன். ஐயோ நீங்கள் 2 பேரும் ஈக்குவல்டா. நான் அவனுக்கு மைனஸில் போகுது இப்போ. இல்லை அவனுக்கு ப்ளஸ் ஆகுது எனக்கு. என்னால் 2 பேரையும் ஒரே நேரத்தில் டேக்கிள் பண்ண முடியலடா. லைஃப் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏற்றிடு. ஏற்ற முடியாது இதுக்கு மேலே. போடணும் அந்த பட்டன் நமக்கு. பாத்தியா ஒரு கேலக்ஸியால் என்னென்னலாம் பண்ண முடியுது. பவர் ஆஃப் கேலக்ஸி. டீ தலைவன்டா. டீ எவனோ வந்துட்டான்டா. அப்பாடி நம்ம பிளேயரா? ஆமாண்டா. எங்கடா மேப்பில் காணுமேடா? இப்போதான் பக்கத்தில் பார்த்தோம். இப்போதான்டா. மேப்பில் காட்டவே இல்லையே. நீ மட்டும் தான் இருக்க மாதிரி காட்டு. இல்லைடா அவன் முன்னாடி தான் பக்கத்தில் இல்லை. இங்கே இருக்கான்டா. காலிடா. எங்கடா இன்னும் யாரோ ஒருத்தங்கண்டா இருக்கான். ஒரு தனி கேலக்ஸியாக நின்று பார்த்தியா? ஒரு கேலக்ஸியோட பவரை பார்த்தீங்களா கைஸ்? இந்த காலி பார்த்தீங்களா? ப்ரோ நம்மால் யாரோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். சரி போதும். நான் அவனை போய் முடிக்க போகிறேன். த ஃபைனல் காயை போய் முடிக்க போகிறேன். இது எப்போனா முடிச்சுடுறோம். நம்ம டீம் ஆள் இருக்கானா இல்லையா? ஒருத்தர் இருக்கான். நான் எங்கே இருக்கான்டா? நீ எங்கே இருக்காங்க? எங்கே இருக்கான்டா? நான் ஒரு இடத்துல. இது ஆளுங்களே இல்லாமல் தானாகவே ப்ளேஸ் ஆகுமா ஸ்கூலு? ஆளுங்க இல்லாமல் தானாகவே ப்ளேஸ் ஆகுமா? இல்லை இல்லை. அவன் ஃபீல் பண்ணிக்கிறான்டா. அது இது அப்புறமே சொல்கிறேன். அந்த முக்கியமான க்ரூஷியலான அல்ட்ரா கில்டா. அல்ட்ரா கில் வந்துருச்சு. அல்ட்ரா கில் வந்துருச்சு எனக்கு. தாண்டா ஸ்கோரு தலைமா. இவன் ஒருத்தன் தானே இருக்கான். நான் போட்டு முடிச்சுட்டாங்க. இதோ நம்மால் டார்ச்சில் விட்டாப்புல. அவன் போகிறான் போல. சந்தனம் விட்டான். ஐயோ பாதிக்கு போச்சுடா. விக்ட்ரிடா. தனி ஆளா கைஸ்? தனி ஆளா? கூட ஒருத்தன் தான்ப்பா. அவன் தான் லாஸ்ட்டு அவனை முடிச்சு விட்டான். யார் சொன்னா? நான் தான் ஃபைனல் ப்ளோ பண்ணேன். அவன் டார்பீடோ பண்ணி லோ ஹெல்த்தில் இருந்தான். நான் கரெக்டாக ஒன்று விட்டேன் பாரு.
அப்படியா? ஆமாண்டா போபா. எப்படியோ ஒரு மேட்ச் அவ்வளோதான் இந்த வீடியோ guys. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய் அடுத்த guys. வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய். போதும் டாடி.